அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை பெரியாரை துணைக்கொள். அறிவியல் சிறந்த சான்றோர்களை துணையாக கொண்டு வாழ வேண்டும். இதன் உண்மையை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். நல்லூர்குடி என்னும் ஊரில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் மாதவன் என்ற மாணவன் படித்தான். அவன் அறிவியலில் மிகுந்த ஆர்வம் உடையவன். ஆனால் எதையும் தனியாக முயன்று செய்யத் தொடங்குவான். சில நேரங்களில் அவன் முயற்சிகள் தோல்வியிலும் முடிந்துவிடும். ஒரு நாள் கல்லூரியில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மாதவன் சூரிய வெப்பநீர் உற்பத்தி பெட்டி செய்து அறிவியல் கண்காட்சியில் காட்ட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் எப்படி வடிவமைப்பது என தெரியாமல் குழம்பினான். அப்போது ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர் செல்வமணி மாதவனின் வீட்டிற்கு வந்தார். பெரியோரை துணையாக கொண்டால் முயற்சி பயனளிக்கும் மகனே என்று அவர் மென்மையாக சொன்னார். மாதவன் அவரிடம் உதவி கேட்டான். அவர் பொறுமையாக விளக்கினார். சூரிய கதிர்கள் எப்படி செயல்படுகின்றன, வெப்பத்தை சேகரிக்க எந்த நீர்க்குழாய் வேண்டும், கண்ணாடி தகடு எப்படி அமைக்க வேண்டும். அவரது வழிகாட்டுதலால் மாதவன் கவனமாக திட்டமிட்டு அழகான மாதிரியை உருவாக்கினான். கண்காட்சியில் அந்த மாதிரி பார்வையாளர்களை கவர்ந்து முதல் பரிசையும் பெற்றான். அப்பொழுது அவன் புரிந்து கொண்டான். பெரியோரின் அறிவு நம்மை உயர்த்தும் படிகள் போன்றது. அவர்களை துணையாக கொண்டால் எந்த முயற்சியும் வெற்றி பெறும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: அறிவும் அனுபவமும் கொண்ட சான்றோர்களின் வழிகாட்டுதல் மனிதர்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும். அவர்களை துணையாக கொண்டால் கடினமான முயற்சியிலும் வெற்றி பெற முடியும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.